அத்தா அத்தா நீங்க சொன்ன மாதிரி நான் குளத்துல குளிச்சு கோயில ஒரு சுத்திட்டு வந்தோடனே எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்களால எனக்கு வாழ்க்கை கட்டிச்சு ஆத்தா. உங்களால எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. சொன்னதெல்லாம் பேச்சு வந்துருச்சுல. ஆத்தா சொன்னதெல்லாம் எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா என் பொண்ணு வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. பார்த்தா மாப்பிள்ளை எல்லாம் தட்டி தட்டி போகுது. ஆத்தாவை நம்பித்தான் வந்திருக்கேன். நீதான் வழிகாட்டணும் தாய். அடுத்த மாசம் கல்யாணம் நடந்துரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கு ஏத்தி வச்சுட்டு வா. காணிக்கைய பலமா வச்சுட்டு போமா. சரிங்க. இது வரைக்கும் பிறந்த குழந்தை எதுவும் தங்கல. இப்ப நான் மாசமா இருக்கேன். இதாவது இது நிச்சயமா நிலைக்கும். சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ண. குழந்தை விஷயம் கை நிறைய காணிக்கையை சந்தோஷமா வச்சுட்டு போமா. ஆத்தா ஆத்தா என் குழந்தைக்கு ஜன்னி வந்து கை காலெல்லாம் இழுத்துருக்குச்சு ஆத்தா. நீதான் என் வீட்டுக்கு வந்து தீபதி வைக்கணும் ஆத்தா. பாத்தா என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எந்திரமா பாத்தா ஆத்தா கோயில்ல வந்து குளிச்சு சொல்லுவா. அங்க வந்து குழந்தைக்கு தீபதி போட சொல்லுங்க. என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுங்க ஆத்தா. பாத்தா உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என்ன கை விட்டுடாத ஆத்தா. ஆத்தா பாத்தா போமா வெளிய. ஆத்தா பாத்தா போமா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. ஐயோ ஆத்தால பாத்துடுங்களே. என் குழந்தைய காப்பாத்தி போயிடு போயிடு. அருள்வாக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. சேலி கட்டி இருக்கிற வெள்ளாடு கூட சுதந்திரமா தெரியுது. எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. ஆத்தாவா ஆத்தா ஆத்தாவை நான் பார்த்ததே இல்ல. ஆத்தாவுக்கு மேல 60 வயசு கிழவி கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்தி கால் மண்ணு போய் திருநீரை வச்சுக்காங்க. என்ன இதெல்லாம்? என் கூட பிறந்த அண்ணன் கூட கால விழுந்து அப்பெல்லாம் என் மனசு எப்படி பதறது தெரியுமா? நான் குறி சொல்றேன், அது பலிக்குது. அதுக்காக என்ன தெய்வமாவே ஆக்கிட்டா எப்படி? ஒரு சாதாரண பொண்ணா மத்தவங்களுக்கு மத்தியில் நடக்க விட மாட்டீங்களா? நீ குறி சொல்றதுல இப்ப 10க்கு 10 பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் வியாபாரி தான். சோறும் சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம்னு அவர் நினைக்கிறார். இந்த 15 வருஷமா நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் அனுபவிக்கிறேன். வா. உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா உனக்கு நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். விடுடி, உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். நீயே பேசு. இப்படித்தான் அருள்வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான். ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நான் கேட்கிறோம். அருள்வாக்க நீ கேளு. அருள்வாக்கா? அப்படின்னா உனக்கு எது நாங்களே கேட்கிறோம். ஆத்தா நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா.
நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்பு தான் ஆத்தா, எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆமா ஆத்தா, நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. ஆத்தா. அழுது நிறுத்திட்டு குறை சொல்லக்கடா. என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீர்த்துரு ஆத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்லு ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா ஆத்தா. ஏய், சும்மா இருங்கடா. ஆத்தா யோசிக்குது. ஆத்தா யோசிக்குது யோசிக்குது பாரு யோசிக்குது பாரு 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 பாரு. யோசிக்குது. யோசிக்குது யோசிக்குது. பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா. நாங்க அருள் வாக்கு கேட்கறது கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான். ஏய் ஏய் முண்டம், நான் சொல்றது கேளு. நான் ஒரு பேர் சொல்வேன், நீ அத திருப்பி சொல்ற. சொல்வியா? தம்பி துரை, தம்பி துரை. எனக்கு சலங்க சத்தம் பிடிக்காது, பிடிக்காது. அம்மா அம்மா அம்மா. என்னாச்சு உனக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு விபூதி வைக்க போன இடத்துல இடுப்பு வலியால துடிச்சிட்டு இருக்காளேன்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி வடியில இருந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கியே, நல்லா இருக்கா உனக்கு? கூப்பிடாதப்பா. உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? சொல்லு, உனக்கு பிறக்கிற குழந்தைய உன் அம்மான்னு கூப்பிட விடுவியா? பெத்தவளே அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தடையா இருப்பாளா? என்ன கேக்குற நீ? வரத வண்டி எடு. எங்க இருந்து வண்டி எடுக்கிறது? அதான் கடையானை கட்டி வீசி எறிஞ்சிட்டியே. அந்த கடையானை விட தம்பிதோட கைக்கு பலம் அதிகம். வரத வண்டி எடு.
காயத்துக்கு மருந்து போட்டுக்க தம்பி. இது கிடக்கட்டும், முதல்ல புள்ள பொத்துக்குள்ள போய் பார்ப்போ. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ என்னால தாங்க முடியலம்மா. அம்மா அம்மா அம்மா, அத்தா தம்பி தர ஒன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ உன் முதலாளியே பகைச்சுக்கிட்ட. இன்னைக்கு வண்டிய மறைச்ச, கடையனை புடிங்க எரிஞ்சிட்ட. உள்ள புள்ளதாச்சி பொண்ணு இருக்கான்னு சொன்ன, அவகிட்ட போய் பிறக்க போற குழந்தைக்கு நீதான் ஆத்தான்னு சொல்வியான்னு கேட்ட. அப்புறம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. எதுக்கா இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ?